பரமத்தி வேலூர் யாருக்கு அதிமுகவில் முற்றுகிறதா உச்சகட்ட மோதல். சிட்டிங் எம்எல்ஏவுக்கு டெபாசிட் பறிப்போகும் சிக்கல் எழுந்து நிற்கிறது. யார் இந்த அனிச்சை கண்ணன், எப்படி அடித்திருக்கிறது அவருக்கு ஜாக்பாட்? தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காணொளியில். இது கிங் டிவி. நாமக்கல் மாவட்டத்தின் அரசியல் நரம்பு மண்டலமாக பார்க்கப்படும் பரமத்தி வேலூர் தொகுதியில் இப்போது அக்னி நட்சத்திர வெயிலை மிஞ்சும் அளவுக்கு அரசியல் தகிப்பு ஏறிக்கொண்டிருக்கிறது. தொகுதி மறுவரைக்கு பிறகும் உருவான இந்த இளம் தொகுதியில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் களமும் அதிமுகவுக்கு அத்தனை ரோஜா மெத்தையாக தெரியவில்லை. காரணம், சிட்டிங் எம்எல்ஏ சேகர் மீது படைந்துள்ள அதிருப்தியும் படலமும் அவருக்கு போட்டியாக களமிறங்கியுள்ள அனிச்சை கண்ணனின் அதிரடி அரசியலும் தான். கடந்த 2021 தேர்தலில் நூலை வெற்றியை தான் ருசித்தார் சேகர். திமுகவின் மூர்த்தியை வெறும் 7662 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோட்டைக்குள் நுழைந்த போதே இது மக்கள் கொடுத்த வெற்றி என்பதை விட கட்சி மேலிடம் வாரி இறைத்த கவனிப்பு கொடுத்த வெற்றி என்ற முணுமுணுப்பு தொகுதிக்குள் அப்போதே எழுந்தது. 5 ஆண்டுகள் ஓடிவிட்ட நிலையில் அந்த முணுமுணுப்பு இப்போதும் பெரும் இறைச்சலாக மாறி சேகரின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தின் அதிமுகவின் முகமாக இருப்பவர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. அவரது ஆசி பெற்றவர் என்ற ஒற்றை தகுதியால் பரமத்தி வேலூரில் கடந்த முறை சீட்டு வாங்கிய சேகர் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி பக்கம் தலை காட்டவே இல்லை. தனது ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழிலில் காட்டிய வேகம்தான் அதிகம் என்கிறார்கள் விவரம் தெரிந்த ரத்தத்தின் ரத்தங்கள். எம்எல்ஏ பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்ய கிடைத்த வரம். ஆனால் அவரோ அதை தனது தொழிலுக்கு கிடைத்த கேடயமாக பயன்படுத்தி கொண்டார் என்பதுதான் தொகுதி மக்களின் பிரதான அதி தீவிரமான குற்றச்சாட்டு. வெற்றிலை, கரும்பு, வாழை என விவசாயம் செழிக்கும் இந்த பூமியில் விவசாயிகளின் குறைகளை தீர்க்க வேண்டிய எம்எல்ஏவே லே அவுட் போடுவதிலும் சிமெண்ட் கலவை மிஷின்களிலும் தான் குறியாக இருந்தாராம். அதிலும் அவரது சகோதரர் ராஜாவின் தலையீடு தொகுதியில் அத்துமீறி போவதாக கூறுகிறார்கள் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள். கிருஷ்ணகிரி கரூர் சாலையில் போடப்பட்ட வீட்டுமனை லே அவுட்டுகளில் நடந்த கோடிக்கணக்கிலான டீலிங்குடன் தங்கமணியின் காதுகளுக்கே சென்று அவர் அதிர்ச்சியிலேயே உறைந்து போனார். தொகுதி வளர்ச்சி பின்தங்கியதற்கு எம்எல்ஏவின் சுயநலமே காரணம் என சர்வே ரிப்போர்ட் எடப்பாடியின் மேஜை வரை சென்று விட்டது. இந்த சூழலைத்தான் லண்டன் ரிட்டன் அனிச்சை கண்ணன் சரியாக பயன்படுத்திக் கொள்ள துடிக்கிறார். நாமக்கல் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருக்கும் இவர் மூஞ்சப்பாளையத்தைச் சேர்ந்தவர். லண்டன் நிறுவனத்தின் CEO என்ற அந்தஸ்துடன் இருக்கும் இவருக்கு பின்னால் SP வேலுமணியின் ஆசி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கரன்சிக்கு கட்டுப்பாடு இல்லை, தண்ணீராக பணத்தை செலவு செய்வார் என்ற நம்பிக்கை தங்கமணிக்கு வந்து விட்டதாம். கடந்த சில மாதங்களாகவே அனிச்சை கண்ணன் தொகுதியில் நடத்தும் பேனர் பாலிடிக்ஸ் சேகரின் தூக்கத்தையே கெடுத்து இருக்கிறது. கோயில் திருவிழாக்களில் பணத்தை அள்ளி கொடுப்பது, சுக துக்க நிகழ்வுகளில் முன்னால் நிற்பது, காலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் என தொகுதி முழுக்க அனிச்சை கண்ணனின் பெயர் தான் ஒலிக்கிறது. இதனால் சேகருக்கும் கண்ணனுக்கும் இடையே இப்போதே ஒரு நிழல் யுத்தம் தொடங்கி நடந்து வருகிறது. சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட் கொடுத்தால் டெபாசிட் காலியாகும் என தலைமை ரிப்போர்ட் அனுப்பும் அளவுக்கு தொகுதியின் எதிர்ப்பு அலைவீசுகிறது. அதிமுக தலைமை சமீபத்தில் ரகசியமாக எடுத்த சர்வே முடிவுகளும் கட்சிக்குள் சாதகமாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகள் சுமார் 20% வரை திமுக பக்கம் சாய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் அதிருப்தியில் இருக்கும் சேகரை மீண்டும் நிறுத்தினால் அது தற்கொலைக்கு சமம் என தங்கமணி நினைக்கிறார். அதனால்தான் அனிச்சை கண்ணன் அல்லது மாவட்ட வர்த்தகர் அணி செயலாளர் ராகா தமிழ்மணி ஆகியோரில் ஒருவரை நிறுத்தலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள். ஆனால் சேகரோ மீண்டும் சீட் எனக்குத்தான் என தனது ஆதரவாளர்களை வைத்து தெம்பு தேற்றிக் கொண்டிருக்கிறார். எனினும் தேர்தல் வேலையை விட அவர் இன்னும் தனது ரியல் எஸ்டேட் பிசினஸில் கவனம் செலுத்துவதாக தொண்டர்களே புலம்புகிறார்கள். மக்கள் பணியை மறந்துவிட்டு பணப்பணியில் மட்டும் ஆர்வம் காட்டும் பிரதிநிதிகளை வாக்காளர்கள் எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை என்பதற்கு பரமத்தி வேலூரின் தற்போதைய கள நிலவரமே சாட்சி. விஜயின் வருகை, சிறுபான்மையினர் வாக்குகள் என பல மணி சவால்களை சந்திக்கும் அதிமுக தலைமைக்கு பரமத்தி வேலூர் உட்கட்சி பூசல் பெரும் தலைவலியை தருகிறது. மக்கள் பணியாற்றுவோரே மக்கள் மனதில் என்றும் நீங்காது இடம் பிடிப்பர். ஆனால் இங்கே பதவியை பகட்டாக பார்ப்பவர்களுக்கு பணத்தால் பதவியை வாங்கும் துடிப்பவர்களுக்கும் இடையே நடக்கும் இந்த போட்டியில் தொகுதி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. பரமத்தி வேலூர் இலை யாருக்கு கிடைக்கும் என்று இன்னும் ஓரிரு வாரங்களில் விடை தெரிந்துவிடும்.